I am the bread of life. யோவான் 6:35. வாழ்வு தரும் உணவு நானே. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இயேசு என்ற உணவு வாழ்வு தந்து உயிரளிக்கும் உடனிருப்பு. நல்ல கவனிங்கள். இது இப்போ அடுத்து வரக்கூடிய சிந்தனைக்கு பதிலாக அமையும். ஏன் இந்த விழாவை இப்படி சிறப்பாக கொண்டாடுகிறோம் என்றால் இதுதான் பதில். வாழ்வு தந்து உயிரளிக்கும் உடனிருப்பு. The presence of God which gives life. One bread that provides the medicine of immortality, the antidote for death, the food that makes us live forever in Christ, heals the body and soul, strengthens for our journey heavenward. Saint Ignatius of Antioch, அந்தியோக் இக்னாசியார் இந்த உணவை பற்றி கூறுகின்ற வார்த்தைகள்: உணவு அளிப்பது அழியாமைக்கு மருந்து, சாவுக்கு மாற்று மருந்து, கிறிஸ்துவில் என்றும் வாழ்வளிக்கும் வாழ்விக்கும் உணவு, ஆன்ம சரீர சுகமளிக்கும் உணவு, விண்ணக பயணத்திற்கு உறுதியளிக்கும் உணவு. நேற்று இரவும் முந்தைய நாள் இரவும் இந்த விளக்குகளை எல்லாம் மாற்றி அமைப்பதற்கு பாண்டிச்சேரியிலிருந்து எல்இடி லைட்ஸ் ஒரு ஷோரூம் திறந்துருக்கிறாங்க. இப்போ இந்த வாசகர்கள் படிப்பவர்களுக்கெல்லாம் வேறு விதமாக ஃபோக்கஸ் லைட் போட்டு இன்னும் தெளிவாக இருண்டு இல்லாமல் வெளிச்சத்துடன் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் குறைவான மின்சார செலவு, அதிக வெளிச்சம், கொஞ்சம் செலவு மட்டும் அதிகம். ஒரு நல்ல மனதுள்ளோர் ஸ்பான்சர் செய்கிறார்கள். அவர் 2 ஒர்க்கர்ஸ் வந்தாங்க. 2 பேரும் இண்டூஸாக இருப்பாங்க. முதல் நாள் வந்துட்டு போனாங்க. நேற்று வந்தாங்க. நேற்று வந்ததும் அவங்க, என்ன ஃபாதர் இன்னைக்கு கோவிலில், உங்கள் கோவிலில் திருவிழா எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, என்றைக்கும் லீவு விடாத எங்கள் பக்கத்து வீட்டு கிறிஸ்துவ கடைக்காரரு இன்றைக்கி தான் ஸ்டாஃபுக்கெல்லாம் லீவு கொடுத்துட்டாரு, சனிக்கிழமையாவது லீவ் கொடுத்துட்டாரு, எங்கள் கோவிலுக்கு போகணுன்னு சொல்லி போயிட்டாங்க. என்னான்னு புரியலையே. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கிறிஸ்மஸ், ஈஸ்டர் அல்லது கோவில் திருவிழா, இப்படி மாதா திருநா, இதுதான் தெரியும். அப்படி ஒன்றும் திருநாள் மாதிரி ஒன்றும் தெரியலையே. கிறிஸ்மஸ் இல்லை, ஈஸ்டர் முடிஞ்சு போச்சு, மாதா திருநாள் செப்டம்பர் மாதம்தான் வருது, என்ன திருநாள்னு தெரியலையே. இந்து பிள்ளைங்க 2 பேரும், அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்போ அவங்க எல்லாம் உள்ளெல்லாம் வந்தாங்க. அப்போ நேற்று இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுருந்தேன். ஏற்கனவே அப்பம் ரசம் எல்லாம் வச்சு எல்லாம் ரெடியாக வச்சுருந்தேன். பீடத்தில் பார்த்தாயா, அந்த அப்பம் ரசம் எல்லாம் தயாராக வச்சுருக்கிறோம். நாளைய திருப்பலியில் அது இயேசுவினுடைய திருவுடல் திரு ரத்தமாக மாறும். அதுதான் எங்களுடைய விசுவாசம். அதை வெளிப்படுத்தக்கூடிய திருநாள் தான் இந்த திருநாள். அவனுக்கு சரி இன்னைக்கு கொண்டாடுறீங்க, அங்கே பெரிய கோயிலில் பேராலயத்தில் நேற்று சாயங்காலமே கொண்டாடிட்டாங்க. நான் பங்கு தந்தையாக இருந்த பொழுது ஒரு பெரிய இடரலை பார்த்தேன். ஒரு வருஷம். என்ன இடரல்? இங்கேருந்து பவனிக்கு போவோம், கிறிஸ்துவின் திருவுடலை நானே அருமையாக பாட்டு பாடுவோம். பக்கத்தில் இருக்கிற அந்த சண்டே மார்க்கெட்காரர்கள் எதை எடுத்தாலும் 10 ரூபா, எதை எடுத்தாலும் 10 ரூபா, எதை எடுத்தாலும் 10 ரூபா. ஐயோ, இந்த இயேசுவின் திருவுடலை எடுத்தால் கூட 10 ரூபாயா? இது என்னப்பா இது? உடனே ஒரு கலந்து ஆலோசித்தேன். ஏன் இதை ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறதுனால தானே சண்டே மார்க்கெட்டுக்கு இடையூறு, நமக்கும் இடையூறு. அதை முந்தைய நாள் சனிக்கிழமை வைத்தால் யாருக்கும் இடையூறாக இருக்காதே, வைத்து கொள்ளலாமே, எல்லோருக்கும் மகிழ்ச்சி. ஆகவே அங்கே எனக்கு எதிராக கொடி பிடிக்கல. நாங்கள் 25 வருஷமாக 45 வருஷமாக நூற்றுக்கணக்கான வருஷமாக ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் கொண்டாடினோம். இந்த சாமியார் வந்து என்ன சனிக்கிழமை கொண்டாடுறார்? யாரும் சொல்லலை. நல்லது ஃபாதர், வெரி குட். ஆகவே நேற்று மாலை பேராலயத்தில் நற்கருணை பவனி மிக சிறப்பாக, இத்தகைய ஆரவாரம் இல்லாமல். இன்றைக்கி சண்டே மார்க்கெட்டு, அவங்க சண்டே மார்க்கெட் கொண்டாட்டும், வியாபாரிகள் பொழைச்சிட்டு போட்டோம். அவனை போய் அடக்கி, ஏய் சத்தம் போடாதரா அப்படின்னு சொன்னால்
வாரத்தில் ஒரு நாள் பொழப்பு, அதை வேற இவங்க என்னவோ சாமி கும்பிடுறேன் பூமி கும்பிடுறேன்னு எங்கள் வயிற்றில் மண்ணடிக்கிறாங்கன்னு அவனை ஏன் வைவானேன், நீ மாற்றிக்கொள்ளேன். ஆகவே இதே போல் நெய்வேலி பங்கில் நான் பங்கு தந்தையாக இருந்த பொழுது பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது, பெரிய ஸ்கூல், நெய்வேலி சென்ட் பால்ஸ் இங்கிலீஷ் ஸ்கூல் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தமிழ் ஸ்கூல் இருக்குது, சென்ட் ஜோசப் ஸ்கூல். அங்கே தான் ஒரு பெரிய ஹால் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை பூசையெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி இந்த திருநாள் சமயத்தில் இந்த இங்கிலீஷ் ஸ்கூலில் பூசை வச்சு இங்கேருந்து பவனியாக அடுத்த ஸ்கூலுக்கு போய் அங்கே ஆராதனை நடக்கும். அப்போ வெளியில் ரோட்டில் போய் நார்ச்சந்தியை கடந்து போகணும். அங்கே கொஞ்சம் நேரத்தில் இந்த பஸ் எல்லாம் ஒரு 10 நிமிஷம் நிற்க வேண்டியதாக இருக்கும், இந்த வளைஞ்சி அந்த டிராஃபிக் மாறும்போது, ரோட்டை விட்டு ரோடு மாறும் பொழுது. அப்போ அந்த ரோட்டில் பஸ்ஸில் இருக்கிற ஒருத்தன் குடிமகன் அவன் அங்கே உட்காந்துக்கிட்டே கத்துறான், அந்த பாடுறா உலகத்துக்கெல்லாம் படிப்பு சொல்லி தராங்க, இவங்க என்னடானா ஒரு சின்ன வெள்ளை ரொட்டி என்னவோ அந்த சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு இதுதான் கடவுள்னு சொல்கிறாங்க. என்னடா இது? இயேசு காலத்திலே அப்படி தானே சொல்லியிருப்பாங்க. இயேசுவை பற்றி என்ன சொன்னாங்க? அட பைத்தியக்காரனே, காட்டு மிராண்டியே, உன்னுடைய சதையையா உணவாக உண்ண முடியும் பைத்தியக்காரன் அப்படின்னு இயேசுவை பார்த்து திட்டினாங்க. இன்னும் சில பேர் சொன்னாங்க, இந்த பேச்சு மிதமிஞ்சி போகிறது, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. சில பேர் போயிட்டாங்க. இன்னும் சில பேர் சைலண்ட்டாக அப்படியே வாக் அவுட். நாங்கள் இனிமேல் இந்த மனுஷன் பின்னாடி போக மாட்டேன், பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறார். நற்செய்தி சொல்லுகிறது அல்லவா? இயேசு அந்த அப்போஸ்தலரை பார்த்து கேட்பாரு, ஐயா உங்களுக்கு 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தனே, ஐ கால்ட் யூ, ஐ சோஸ் யூ அண்ட் ஐ குவாலிஃபைடு யூ அப்போஸ்தலராக இருப்பதற்கு, நீங்களுமா போய்விட நினைக்கிறீர்கள்? இல்லை ஆண்டவரே, நாங்கள் போக மாட்டோம். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்ற வார்த்தைகளை சொல்லி அவர்கள் விசுவசித்தார்கள். அத்தகைய விசுவாசத்தின் பெருவிழாதான் இன்றைய நற்கருணை பெருவிழா. ஆகவே ஏற்கனவே இந்த புது நன்மை கிளாஸில் சொல்லியிருக்கிறேன், இந்த சிலுவையில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்கும் நற்கருணையில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்கும் என்ன வித்தியாசம்? சிலுவையில் இருக்கக்கூடிய கிறிஸ்து பார்வைக்கு கிறிஸ்துவை போல அந்த இயேசுவின் அந்த பாடுபட்ட சுரூபம், இயேசுவினுடைய உருவம் ஒரு இந்து பிள்ளையை கேட்டால் கூட அது இயேசு கிறிஸ்து என்று சொல்லும், பார்வைக்கு இயேசு கிறிஸ்து. ஆனால் உண்மையிலே உயிர் பிரசன்னம், உடனிருப்பு அதில் இல்லை. ஆனால் நற்கருணையிலே இயேசுனுடைய பிரசன்னம் இருக்கிறது. அவரை பார்க்க முடியாது, சிலுவையில் பார்க்கிற மாதிரி கூட பார்க்க முடியாது இயேசுவை சிலுவையில் அறைந்த மாதிரி. ஆனால் அவர் தேவஸ்வாவத்தோடும் ஆத்மஸ்வாவத்தோடும் வல்லமையாக அவர் இருக்கிறார் என்பதுதான் நம்முடைய விசுவாசம். இதைத்தான் இந்த அந்தியோக்கு இக்னாசியார் சொன்னதை விளக்கமாக சொன்னோம். இப்பொழுது அதிகமாக நற்கருணை பற்றி விளக்கமும் அதை பற்றிய எடுத்துரைப்புகளும் தாமஸ் அக்வீனாஸ் என்ற புனிதர் கொடுத்திருப்பது தான் மிக மிக அதிகமானது. நம்ம இந்த மாண்புயர் இந்த அருட்சாதனத்தை தாந்தும் ஏர்கோ பாடுகிறோமே, அவருடைய பாடல். அதன் பிறகு குருவானவர் சொல்லுகின்ற ஜெபம், இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை விட்டு சென்றீர், அவருடைய ஜெபம். அதைத்தான் இப்பொழுது சபை ஜெபமாகவும் சொல்லப்பட்டது. கொஞ்சம் நல்லா கவனிச்சிருந்தேன்னா இந்த ஜெபம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே. ஒவ்வொரு நாளும் நற்கருணை ஆராதனைக்கு முன்னால், நற்கருணை ஆசிரியருக்கு முன்னால் சொல்லப்படுகிற ஜெபம் ஆயிற்றே, அந்த ஜெபம் தான் அது, புனித தாமஸ் அக்வீனாஸுடைய ஜெபம். ஆகவே அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், அதைத்தான் இப்பொழுது நம்முடைய பந்தல்களில் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறோம். Lo, the bread of angels is made the food of pilgrims. வானவர் உணவிது வழிநடப்போருக்கும் உணவாயிற்றே. No words suffice to describe the sweetness of his sacrament, in which spiritual delights are tasted at their very source, and the exceeding charity of Christ in his passion is called to mind. வார்த்தைகள் வர்ணிக்க இயலா இவ்வருட்சாதன இனிமையை, ஆன்மீக நலன்களை அவற்றின் ஊற்றிலேயே சுவைக்கவும், பாடுகளில் கிறிஸ்துவின் அளவற்ற அன்பை மனதில் பதிக்க அழைக்கப்படுகிறோம். இங்கிலீஷும் கஷ்டம், தமிழும் கஷ்டம், என்ன பண்ணுறது? ஆழ்ந்த கருத்தாச்சே, கொஞ்சமாவது கருத்தை சொல்லி ஆகணுமே, கதை சொல்லி ஒப்பேற்ற முடியாதே, ஆழ்ந்த கருத்துக்கள் சொல்லத்தான் வேண்டும். நற்கருணை ஓர் அன்பின் எல்லை. இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக மனிதனானது.
நற்கருணை ஒரு தியாகப் பலி, கல்வாரி பலி. நற்கருணை ஒரு உன்னத உணவு, தாயின் உதரம் தாய்ப்பால் போல் கடவுளின் திருவுடலும் திரு இரத்தமும் ஓர் அன்பின் உணவு. நற்கருணை ஒரு இறை பிரசன்னம், என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். மத்தேயு 28:20. The church draws her life from the Eucharist. The Eucharist is both a mystery of faith and a mystery of light. முன்னாள் போப்பாண்டவர், இப்பொழுது புனிதர் பட்டம் பெற்ற ஜான் பால் II, அவருடைய கடைசி கடிதம், his last encyclical letter, Ecclesia de Eucharistia என்ற கடிதத்தில் அவர் எழுதிய வார்த்தைகள், திருச்சபை நற்கருணையிலிருந்து அதன் வாழ்வை பெறுகிறது. நற்கருணை நம்பிக்கையின் மறைபொருள், ஒளியின் மறைபொருள். ஆகவே இந்த நற்கருணை என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும். ஒரு மறைக்கல்வி படிக்கிற பிள்ளை, புதுநன்மை படிக்கிற பிள்ளை, கொஞ்சம் தைரியமான பிள்ளை. ஆகவே அது சிந்தனையோடு ஒரு சந்தேகம் கேட்டுச்சு. ஃபாதர் ஒரு சந்தேகம். என்ன சந்தேகமா? நடுப்பூசையில் அப்பத்தை எடுத்து இது என் உடல், அனைவரும் வாங்கி உண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உயர்த்தி காட்டுங்க, ஆராதிக்கிறோம், எங்களுக்கும் கிறிஸ்துவின் திருவுடல்னு கொடுக்குறீங்க. அடுத்தது ரசத்தை எடுத்து இது என் ரத்தம், அனைவரும் வாங்கி பருகுங்கள் அப்படின்னு எங்கள்கிட்ட காட்டிட்டு நீங்களே குடிச்சுக்கிறீங்களே, என்ன நியாயம், எங்களுக்கு தரதில்லையே அப்படின்னு ஒரு நல்ல சந்தேகம். நல்ல சந்தேகம்தான். ஏன்னா எல்லாருக்கும் தானே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கி எல்லாருக்கும் கொடுக்குறோம், அப்பமும் ரசமும் எல்லாருக்கும் கொடுக்குறோம், தினமும் கொடுக்க முடியாது. ஏன் அப்படி? அப்பத்தை உண்டால் மட்டுமே இயேசுவினுடைய திரு இரத்தத்திலும் பங்கு பெறுகிறோம். இது எப்படி? ஷேக்ஸ்பியர் எழுதிய கதை ஒன்று இருக்குது, த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் என்ற கதையில் ஒருவன் இன்னொருத்தனுக்கு கடன் கொடுப்பான். ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுக்குறான். அவன் என்ன சொல்கிறான், இந்த கடனை நீ 2 மாதத்துக்குள்ளார திருப்பி கொடுக்கலன்னா உன்னுடைய இதயத்திலிருந்து 1 பவுண்டு சதையை அறுத்து எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறான். இவனுக்கு உள்ளுக்குள்ளார ஒரு நரித்திட்டம், சதித்திட்டம் இருக்குது. இவன் கொடுக்க மாட்டான், இவனை ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் அவன் கொடுத்தான். அதே போல் அவனால் 2 மாதம் பணம் கட்ட முடியல. ஆகவே வந்து கெஞ்சுவான், இன்னும் 1 வாரம் நேரம் கூடியா, எப்படியாவது நான் கட்டிடுறேன். அதெல்லாம் முடியாது, கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சு, எனக்கு இனிமேல் காசு வேணாம், எனக்கு உன்னுடைய இதயத்திலிருந்து 1 பவுண்டு சதையைத்தான் வெட்டி எடுக்க போகிறேன். கெஞ்சுவான். எல்லாம் கூட ஒரு நீதிபதிக்கிட்ட போய் முறையிடுவான், இந்த மாதிரி பாருங்கள், நான் காசு திருப்பி கொடுக்குறேன், வேணும்னா இன்னும் கொஞ்சம் வட்டியை கொஞ்சம் சேர்த்துக்கன்னு சொல்கிறேன், அதெல்லாம் முடியாது, இவன் பிடிச்ச பிடிவாதமாக இருக்கிறான். நீதிபதி பார்த்து கண்டுபிடிச்சிக்குவார், இவன் ஒரு சதிகார பைய, வேணும்னே இவனை கொலை செய்கிறதுக்காக அப்படி செய்கிறான். அப்படியா? உன்னுடைய வார்த்தையின்படியே அவனுடைய இதயத்திலிருந்து 1 பவுண்டு சதையை நீ வெட்டி எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் 1 சொட்டு ரத்தம் கூட சிந்தக்கூடாது, வீணாகக்கூடாது. ரத்தம் சிந்தாமல் சதையை வெட்டி எடுக்க முடியுமா? முடியாது. அதுபோல தான். ஆகவே இயேசுவினுடைய திருவுடலும் திரு இரத்தமும் நமக்கு அருட்சாதனமாக மறைபொருளாக கொடுக்கப்படுவது. The effect of our sharing in the body and blood of Christ is to change us into what we receive. Pope Saint Leo the Great, பெரிய சிங்கராயர், கிறிஸ்துவில் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு பெறுவதன் விளைவு நாம் பெறுவதையே நாமாக மாற்ற வேண்டும். இயேசுவின் திருவுடலை வாங்குகிறோம், நாம் இயேசுவாக மாற வேண்டும். களைப்பாக இருக்கிறோம், கொஞ்சம் காஃபி குடித்தோன்னே என்ன ஆகுது? களைப்பெல்லாம் போகுது, ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு டக் அடிச்சுக்கிறவங்களுக்கு என்ன ஆகுது? வரும்போது ரோட்டை அளந்துக்கிட்டே வருவாங்க. யார்டா ரோட்டை பிடிச்சி ஆட்டுறது அப்படின்னு கேட்பாங்க. ஏன்? இங்கே குளறி போச்சு. எது குளறிச்சு? குடித்த சரக்கு. ஆகவே இந்த மப்பு தெளிகிற வரைக்கும் அது அப்படித்தான் இருக்கும். எதனால் வந்தது? குடித்ததினால், தான் உட்கொண்டதினால். எதை உட்கொள்ளுகிறோமோ அதுவாக நாம் மாறுகிறோம். நியூசிலாந்து நாட்டில் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன காத்திருந்ததுன்னா, இந்த பிள்ளைங்கள்லாம் இருக்கிறீங்களா, நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, ஒரு 14-15 வயசு வந்த பிறகு தான் நீங்கள் வாலிப பிள்ளைகளாக பருவம் அடைகிறீர்கள். அப்போ 6 வயசு 7 வயசு பொம்பளை பிள்ளைங்கள்லாம் வயசுக்கு வந்துடுச்சு.
6 வயசு 7 வயசு பையனுக்கெல்லாம் மீசை முளைக்குது. இது என்னடா தெய்வ குத்தம், பிள்ளைங்கள்லாம் இப்படி ஆகுதே, என்ன காரணம் ஒன்றும் தெரியல. எல்லாம் குழம்பி போய் நிற்கிறாங்க. சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. ஆராய்ச்சி பார்த்தா விஷயம் எங்கே இருக்குது தெரியுமா? அந்த டெய்ரி ஃபார்மில் மாடுங்கள்லாம் நிறைய பால் கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு எஸ்ட்ரோஜன் என்ற சக்தியை, அந்த சத்து மாத்திரையை நிறைய கொடுக்க அவைகள் நிறைய பால் கறந்தன. நிறைய பால் கறந்ததும் அவங்க நிறைய பிஸ்னஸ், பாலாடை கட்டிகள் அது இது நிறைய பிஸ்னஸ், எல்லாம் பிள்ளைகளும் வாங்கி எல்லாம் சாப்பிட்டாங்க. அந்த பாலில் கலந்திருந்த எஸ்ட்ரோஜன் என்ற அந்த விட்டமின் தான் நமக்கு இந்த பருவ மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. வயதுக்கு வர 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 வளர வளர இப்படி மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. ஆகவே சின்ன பிள்ளையிலிருந்து நிறைய பாலாடை கட்டிகள், சீஸ், பட்டர், ஜாம் இதெல்லாம் அவங்க சாப்பிடும் பொழுது எஸ்ட்ரோஜன் நிறைய ஆனதினால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட உடல் அளவில் மாற்றம் பார்த்தாங்க. இது சரிப்படாது. உடனே அரசாங்கம் இந்த மாதிரி எஸ்ட்ரோஜன் என்ற மருந்தை தடை செய்து இனி மாடுகளுக்கு கூட கொடுக்கக்கூடாது. மாடுகளுக்கு கொடுப்பதினால் பால் வருவதனால் அதை பயன்படுத்துகின்ற மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இப்படி பாதகம். பார்த்தீங்களா? எதுக்காக இந்த கருத்து சொல்ல வரேன்னா, எதை உண்கிறோமோ அதனுடைய சாரத்தில் நாம் இருப்போம். அது உணவு வயிற்றுக்காக இருந்தாலும் சரி, இது ஆன்மாவுக்காக உணவுகின்ற இந்த நற்கருணையாக இருந்தாலும் சரி, நாம் கிறிஸ்துவாக மாற வேண்டும். நாம் பெறுகின்ற இந்த நற்கருணை, நாம் பெறுவதை நாமாக மாற வேண்டும். டு சீக் காட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் அட்வென்ச்சர்ஸ். டு ஃபைண்ட் காட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் human achievements. To fall in love with God is the greatest of all romances. சாகசங்களுள் சிறந்தது இறை தேடல், மனித அரும் செயல்களுள் சிறந்தது இறை காணல், காதலில் சிறந்தது இறை அன்பு. காதலாகி கசுந்துருங்கி நின்றேனே என்று திருஞான சம்பந்தர் பாடுவார். இறைவன் மீது காதலாகி கசுந்துருங்கி நின்றேனே. அருமையான தமிழ் வார்த்தைகள் எல்லாம் இப்படி பழம்பெரும் பாடல்களில் பார்க்கலாம். இறைவன் மீது கொண்ட அந்த அன்பு அதுதான் மிக சிறந்தது. ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டது? டு ஃபால் இன் லவ் வித் காட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் ரொமான்சஸ். இருக்கக்கூடியவர்களிலே சிறந்த அன்பு இறை அன்பு. எனவே இத்தகைய இறை பின்னணியிலும் இத்தகைய சிந்தனையின் பின்னணியிலும் ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். லார்ட் ஜீசஸ், யூ அலோன் கேன் சாட்டிஸ்ஃபை த டீப்பஸ்ட் லாங்கிங் and hunger in our hearts. May I always hunger for the imperishable bread, that I may be satisfied in you alone as the true bread of heaven. Nourish and strengthen me, that I may serve you with great joy, generosity and zeal all the days of my life. ஆண்டவராகிய இயேசுவே, நீர் ஒருவரே என் இதய ஏக்கங்களை நிறைவேற்றுகின்றவர். நான் எப்போதும் அழியா உணவுக்கே ஆசிப்பேனாக. வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவாகிய உம்மிலே நான் நிறைவு காண்பேனாக. ஆற்றுப்படுத்தி என்னை வலுவூட்டும். அதனால் வெகு ஆனந்தத்தோடும் தாராளத்தோடும் வாஞ்சையோடும் என் வாழ்நாளெல்லாம் உமக்கு ஊழியம் புரிவேனாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.